வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். வாரந்தோறும் திங்கட்கிழமை காலை 7 மணிக்கு 10ஆம் வகுப்பு வினாவும் விடையும் என்ற தொகுப்பில் வழங்கி வருவதை நீங்கள் வாரந்தோறும் பார்த்து படித்து வெற்றி கனியை எட்டி பிடிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்று வினாவும் விடையும் என்ற வகையிலே இந்த தொடர் பார்ட்டி கிளாஸ் என்ற இந்த தொடர் தொடங்குகிறது. இதை முதலாக 10 வினாக்களும் 10 வினாக்களுக்கு ஏற்ற விடையும் வழங்குகிறேன். முதல் வினாவை போய் பார்ப்போம். முதல் வினா, ஆழிக்கு இணை தமிழ் என்ற செய்யுளில் வரும் அணி எது என்பதுதான் இங்கே வினா. இங்கே 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆழிக்கு இணை தமிழ் என்ற செய்யுளில் வரும் அணி உவமை அணி, உருவக அணி, இரட்டுற மொழிதல் அணி, எடுத்துக்காட்டு உவமை அணி என்று 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் இரட்டுற மொழிதல் அணி என்பதே இந்த வினாவுக்கு ஏற்ற விடையாகும். அடுத்து 2வது வினா, தமிழ்நாட்டையும் தமிழ் அரசையும் மகாபாரதத்தில் சிறப்பித்து கூறியவர் யார்? அகத்தியர், கம்பர், வியாச முனிவர், வள்ளலார் ஆகிய 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே தமிழ்நாட்டையும் தமிழ் அரசையும் மகாபாரதத்தில் சிறப்பித்து கூறியவர் வியாச முனிவர் என்பதே இந்த வினாவுக்கு ஏற்ற சரியான விடையாகும். அடுத்தது 3வது வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. வெண்சங்கு, மரகதம், சலஞ்சரம், பாஞ்சசன்யம். வெண்சங்கு, சலஞ்சரம், பாஞ்சசன்யம் இவை 3ம் சங்கின் வகைகள். மரகதம் என்பது தவறான விடை. மரகதம் என்பது 9 வகையான மணிகளுள் ஒன்று. ஆகவே கீழ்கண்டவற்றில் பொருந்தாதது மரகதம். ஆகவே இந்த வினாவுக்கு ஏற்ற விடை மரகதம் என்பதே சரியான விடையாகும். அடுத்து 4வது வினா, கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. இங்கே முத்தமிழுக்கு என்ன இணை கொடுத்திருக்கார்கள்? இயல், இசை, நாடகம். இயல் தமிழ், இசை தமிழ், நாடகத்தமிழ். முச்சங்கம் முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முக்கணி மாங்கனி, பலாக்கனி, வாழைக்கனி. அடுத்து மூவேந்தர்கள் பல்லவர்கள், சாளுக்கியர்கள், களப்பிரர்கள். இந்த கீழ்கண்டவற்றில் தவறான விடை எது என்றால் இங்கே மூவேந்தர்கள் என்பதே. இங்கே மூவேந்தர்கள் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் என்பதே சரியான விடை. ஆனால் இங்கே என்ன விடை கொடுத்திருக்கிறார்கள்? பல்லவர்கள், சாளுக்கியர்கள், களப்பிரர்கள். ஆகவே இது தவறான விடை. இந்த விடையை இங்கே எழுத வேண்டும். அடுத்தது 5வது வினா, கீழே வினை முற்றுகளுக்கு ஏற்ற தொழில் பெயர்கள் தரப்பட்டுள்ளன. இங்கே வினை முற்றுகளும் அதற்கு ஏற்ற தொழில் பெயர்களும் தரப்பட்டுள்ளன. முதலில் படித்தேன் என்பது வினைமுற்று, அதற்கு ஏற்ற தொழில் பெயர் படித்தல். அடுத்தது ஆடினாள் என்பது வினைமுற்று, அதற்கேற்ற தொழில் பெயர் ஆடுதல். அடுத்தது ஓடினான் என்பது தொழிற்பெயர். ஓடினான் என்பது வினைமுற்று, அதற்கு ஏற்ற தொழிற்பெயர் ஓடியவன் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அது தவறான விடை. ஆகவே சிரித்தான் என்பது சிரித்தான் என்பது சிரித்தல். இந்த வினைமுற்றுகளுக்கு ஏற்ற தொழிற்பெயர்களுள் 4 கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 சரியானது ஓடினான் என்பது, ஓடியவன் என்பது தவறான விடை. ஆகவே இந்த விடையை இங்கே எழுத வேண்டும். அடுத்தது கேடு என்ற சொல்லுக்கு ஏற்ற இலக்கண குறிப்பை தேர்ந்தெடு. முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர், உருவகம், பெயரச்சம் என்று 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கே கேடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் என்பதே சரியான விடையாகும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. இங்கே நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன், கவிமணி என்று 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 4 நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கு ஒரு புலவன் ஆகிய 3 பெயர்களும் பாரதியார் கூறியது. கவிமணி என்ற சிறப்பு பெயர் தேசிய விநாயகம் பிள்ளைக்கு உரியது. ஆகவே இங்கே சரியான விடை கவிமணி என்பதே சரியான விடையாகும். அடுத்த வினா, காசி காண்டம் என்ற நூலை இயற்றியவர் யார்? நக்கீரர், தாயுமானவர், அதிவீரராம பாண்டியர், கம்பர். இங்கு காசி காண்டம் என்ற நூலை இயற்றுவதற்கு சரியான ஆசிரியர்கள் 4 பேர்களை கொடுத்திருக்கிறார்கள். நக்கீரர், தாயுமானவர், அதிவீரராம பாண்டியர், கம்பர். இங்கே அதிவீரராம பாண்டியர் என்பதே இந்த வினாவுக்கு ஏற்ற விடையாகும். காசி காண்டம் என்ற நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியர். அடுத்தது மலைபடுகடாம் என்னும் நூலின் பாட்டுடை தலைவர் யார்?
இங்கே மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன், சோழன் செங்கனான், சேரன் செங்குட்டுவன், நன்னன். இந்த வினாவுக்கு ஏற்ற விடை நன்னன் என்பதே சரியான விடையாகும். மலைபடுகடாம் என்ற நூலின் பாட்டுடை தலைவர் நன்னன். மலைபடுகடாம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் யார்? இங்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஔவையார், புகழேந்தி புலவர், பெருங்கௌசிகனார், கம்பர், கபிலர் ஆகிய 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பெருங்கௌசிகனார் என்பதே இதற்கு சரியான விடை. ஆகவே மலைபடுகடாம் என்னும் நூலை இயற்றிய ஆசிரியர் யார் என்றால் பெருங்கௌசிகனார் என்ற விடையே சரியான விடையாகும். நன்றி, வணக்கம்.